ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. நாங்குநேரியிலிருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கல்வெட்டாங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செண்பகராமநல்லூர் போகக்கூடிய பாதையில் இந்த இடம் இருக்குங்க. நாங்குநேரி 4வேலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மிக அருகாமையில் ஒரு 2 ஏக்கர் 10 சென்ட், அதாவது 2 ஏக்கர் வைங்களா சேல்ஸுக்காக வந்திருக்குங்க. ஒரே கையெழுத்து தான். நல்ல ஒரு தோட்டம் அமைச்சிருக்காங்க. அது அப்படியே அவங்க பிரித்து கொடுத்தாங்க. பிரித்து கொடுக்கல இப்போ 2 ஏக்கர் 10 சென்ட் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 17 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 17,000 ரூபா கேட்குறாங்க. நல்ல செம்மண் நிலத்தோட இது கார்னர் ஏரியானால 2 பாதை இருக்குது. ஊரோட உள்ளுக்க நம்ம வரும்போது, அதன் வழியாக வரும்போது ஃப்ரண்டேஜ் சுமாராக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ், ஒரு குறையாமல் ஒரு 150-200 அடி வரும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடிக்கு மேல் இருக்குது. நான் 2 பாதையுமே உங்களுக்கு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் நான் காணித்தது முதல் பாதை, 2வது நான் அடுத்து உங்களுக்கு நான் வீடியோவில் காணிக்கிறேன். உள்ளே பாருங்கள், ஒரு போர் இருக்குதுங்க. தண்ணீர் தொட்டி ஆங்குலர், அதாவது ஜிஐ ஆங்குலரில் ஒரு 15-20 அடி ஹைட்டில் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் அமைச்சு அதுக்கு மேலே அந்த தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. நிலம் முழுவதுமாக சொட்டு நீர் போடப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கிங்க. கொஞ்சம் இடம் கொஞ்சம் பராமரிப்பு குறைவுனால உங்களுக்கு வச்ச செடிகள் எல்லாம் போயிட்டு மீதியான செடிகள் நிற்கிது. நெல்லி மரம் நிறைய நிற்கிது. கொய்யா, ஒரு சில கொய்யா நம்மளுடைய அந்த பார்டரில் வரும். சப்போட்டா நிற்கிது. அப்புறம் இன்னும் 1-2 மரங்கள், அது எனக்கு என்னென்னே தெரியல. இப்படியாக ஒரு 2 ஏக்கர் 10 சென்ட் நல்ல செம்மண் பூமியாக மிக அருகாமையில் பாருங்கள். தொட்டி எவ்வளவு கரெக்டாக அமைச்சுக்காக பாருங்கள். எந்த அளவுக்கு அவங்க பக்காவாட்டு தொட்டி விழுந்துடா, காற்றிலே கூட கீழே விழுந்துடாத அளவுக்கு சைடில் ஆங்குலர்லாம் போட்டு நல்லா அமைச்சிருக்காங்க. போரை பாருங்கள். நல்ல தண்ணி வளம் உள்ள இடம். பக்கத்தில் குளம் இருக்குங்க. மிக அருகாமையிலே வீடுகள் அமைஞ்சிருக்குது. சுற்றிலும் பார்த்தா உங்களுக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இந்த செடி தான் எனக்கு என்னன்னு தெரியல. மீதியான நெல்லி, கொய்யா, சப்போட்டா, இந்த 3 தெரியுது. கொஞ்சம் நம்ம இதை மெயின்டைன் வேறு ஒன்றும் செய்யணும். கொஞ்சம் அடிஷ்னலாட்டு கொஞ்சம் காலியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் கூட நம்ம செடி தான். பாருங்கள், 2வது பாதை. நான் இப்போ பாருங்கள், 2வது பாதை உள்ளே டிவைட் ஆகி போகுது. இதுதான் நம்முடைய சைடு. ஒரு சைடு பாருங்க வேலி. சுமாராக ஒரு 15-20 அடி இந்த பாதை வரும். இந்த பாதை நமக்கு தேவையே கிடையாது. நான் சொல்கிறேன், பக்கத்தில் வாங்கியிருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த தண்ணி பாருங்கள், அந்த மண் கிளறி விட்டுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நான் உங்களுக்கு காணிக்க வேண்டிய இதை காணிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய இடம். தொட்டி பார்க்குறீங்க, நல்ல ஒரு அருமையான இடங்க. கல்லெல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க பாருங்கள். கல் கரெக்டாக அங்கேருந்து ஃப்ரண்டேஜ் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஒன்று 2 பனை உள்ள நிற்கும். அதை நம்ம தெளிச்சு விட்டாச்சுன்னா அதுலேயும் கூட உங்களுக்கு பனங்காயோ இதனாலும் கிடைக்க வாய்ப்புண்டு. முக்கியமாக நல்ல மண், மிக குறைந்த ஏரியா. இது நம்முடைய மெயின் பாதை. இதுதான் நம்ம எப்போவுமே போக வேண்டியிருக்கக்கூடிய பாதை. ஸோ இந்த இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். இடத்த கொண்டு காணிக்கிறோம். இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம விலையை கூடுதல் குறைவு நம்ம பேசிடலாம். கண்டிப்பாக விலை நிரந்தரமான விலை கிடையாது. விலையை கண்டிப்பாக நம்ம குறைச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.